ஐயோ! இடுப்பு வலி தாங்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு தீர்வு தரக்கூடிய தோள்பட்டை வலி அப்படிங்கிறது அங்க வலிக்கிறதே உங்களுக்கு தெரியாது. நான் மருத்துவரே இல்லப்பா, நான் சாதாரண ஒரு மனுஷன், எப்படி கண்டுபிடிக்கிறது? வலியை உணரக்கூடிய யாரு வேணாலும் கண்டுபிடிக்கலாங்க. உங்களுக்கு வலி இருந்தால் இப்பவே செஞ்சு பாருங்க, 2 நிமிஷத்துல அது குணமாயிரும். அனைவருக்கும் வணக்கம். உடம்புல இயற்கையா வரக்கூடிய எந்த ஒரு உடல் வலிகளாக இருந்தாலும் சரி 2 நிமிஷத்துல குணப்படுத்திட முடியும். ஏப்பா 2 நிமிஷத்துல வலிகளை குணப்படுத்த முடியுமா அப்படித்தானே கேட்குறீங்க? நிச்சயமா முடியுங்க. மருந்து தேவையில்லை, மாத்திரை தேவையில்லை, மற்றவங்களோட உதவியும் நமக்கு தேவையில்லை. நமக்கு நாமளே 2 நிமிஷத்துல அந்த வலிகளை போக்கிக் கொள்ள முடியும். இதுதான் கோது தெரப்பி, வலி நீக்கும் மருத்துவம். இப்ப மூட்டுல வலி அப்படின்னா அந்த மூட்டுல தான் அதுக்கான சிகிச்சை இருக்கும். ஒண்ணு தைலம் போடுவோம், இல்ல எண்ணெய் போட்டு தடை விடுவோம், ஏதோ ஒண்ணு செய்வோம் இல்லையா? ஆனா இந்த கோது தெரப்பியை பொறுத்தளவுல எங்க வலி இருக்கோ அங்க நம்ம ஒண்ணுமே செய்ய போறது இல்லை. அதுக்கு பதிலா வேறொரு பகுதியில விட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுக்கறது மூலமா வலிகளை முழுமையா நீக்கி கொள்ள முடியும். இதுதான் கோது தெரப்பி. அப்ப வேற ஒரு இடத்துல அழுத்தம் கொடுக்கறது மூலமா எப்படிப்பா குணப்படுத்த முடியும் அப்படித்தானே யோசிக்கிறீங்க? இப்ப எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னா இந்த சிகிச்சை முறையில இடுப்பை தொடவே போறது இல்லை. அதுக்கு பதிலா அதற்கான பகுதி தோள்பட்டையில இருக்கும். அந்த இடத்துல விட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த வலி முழுமையா நீங்கி போயிடும், இடுப்பு வலி காணாம போயிடும். ஏப்பா இடுப்பு வலிக்கு தோள்பட்டையில் அழுத்தம் கொடுத்தா சரியா போகுமா? எப்படிப்பா அப்படித்தானே கேக்குறீங்க? இந்த கோது தெரப்பில ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இப்போ வெளியே நம்ம மரங்கள் பார்க்குறோம், அதுல கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதி, கண்ணுக்கு தெரியாத பகுதி அப்படின்னு 2 இருக்குது. பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய வேர் பகுதி நம்ம கண்ணுக்கு தெரியுதா? நிச்சயமா இல்லை. ஆனா பூமிக்கு மேல இருக்கக்கூடிய மரங்கள், காய், பழங்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்ப மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன ஆகும்? மேலும் மேலும் தளைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா கண்ணுக்கே தெரியாத அந்த வேர் பகுதியை வெட்டின என்ன ஆகும்? முழுமையா அந்த மரம் காஞ்சி காணாம போயிடும். அதே போலவே நம்ம உடம்புல 2 விதமான வலிகள் இருக்கு. நமக்கு தெரியக்கூடிய வலி, தெரியாத வலி. இப்ப இடுப்புல வலி இருக்கு, ஐயோ இடுப்பு வலி தாங்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு தீர்வு தரக்கூடிய தோள்பட்டை வலி அப்படிங்கிறது அங்க வலிக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்ப இடுப்பு வலிக்கு நம்ம தோள்பட்டையில தான் சிகிச்சைன்னு சொல்லிட்டோம். அப்ப எந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கறது? ஒரு குறிப்பிட்ட சரியான புள்ளியை தொட்டாதானே அந்த வலி நீங்கும். நான் மருத்துவரே இல்லப்பா, நான் சாதாரண ஒரு மனுஷன், எப்படி கண்டுபிடிக்கிறது? வலியை உணரக்கூடிய யாரு வேணாலும் கண்டுபிடிக்கலாங்க. உங்களுக்கு வலி இருந்தால் இப்பவே செஞ்சு பாருங்க, 2 நிமிஷத்துல அது குணமாயிரும். இப்போ வலது பக்கத்துல இடுப்புல வலி அப்படின்னா அதுக்கான சிகிச்சைக்கான பகுதி தோள்பட்டை. இந்த கழுத்து இருக்குது இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள பகுதி. இந்த இடத்துல கையை வச்சு அழுத்தம் கொடுத்து பாருங்க. இப்படி அழுத்தம் கொடுங்க. இங்க இருந்து இது வரைக்கும் அழுத்தம் கொடுத்து பார்க்கணும். வலி இல்லை, வலி இல்லை, இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்ம தேர்வு செஞ்சுட்டோம். இப்போ சில வைத்திய முறைகளில் எக்ஸாக்டா இந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். அது எல்லாராலையும் செய்ய முடியாது, ஒரு மருத்துவரால் தான் அது செய்ய முடியும். ஆனால் இந்த சிகிச்சை முறையை மருத்துவ அறிவே இல்லாத ஒருவர் கூட செய்ய முடியும். இப்போ இடுப்பில் வலி, தோள்பட்டையில் அழுத்தம் கொடுத்து பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வலி உணர முடியுது. இது எல்லாத்துக்கும் அந்த வலி உணர முடியும் தானே? அப்படி உணர்ந்தீங்கன்னா அதுதான் உங்கள் சிகிச்சைக்கான பகுதி. அந்த இடத்துல விட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க. அங்கே கொடுக்கவே இதில் இருக்கக்கூடிய வலியும் போயிடும், இடுப்பில் இருக்கிற வலியும் போயிடும். வலது பக்கம் இடுப்பு வலியை பார்த்துட்டோம், இந்த பக்கம் அழுத்தம் கொடுத்தா சரியாயிடுது. ஆனால் எனக்கு இடது பக்கம் வலி, இந்த பக்கம் அழுத்தம் கொடுத்தா சரியாகுமா? ஆகவே ஆகாது. இங்கே வலி உணர முடியுமா? உணர முடியாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அப்படியே நேர் இந்த பக்கம் வந்துருங்க, இப்படி அழுத்தம் கொடுத்து பாருங்க. ஓகே, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த கழுத்து வரைக்கும் தான் போகணும், வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஒரு 2லேருந்து 3 இன்ச் அளவுக்கு கீழே போனால் போதும், ரொம்ப கீழே எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்படி அழுத்தம் கொடுத்து பாருங்க. ஓகே, இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ உங்களுக்கான அழுத்தம் கொடுக்க வேண்டிய பகுதி இதுதான். எல்லாருக்கும் அதே இடத்துலயே வலிக்குன்னு கட்டாயம் இல்லை. ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி வலிக்கலாம், ஒருத்தருக்கு இந்த பக்கம் வலிக்கலாம். அது உங்கள் இடுப்பில் எந்த இடத்துல வலி இருக்கோ அதை பொறுத்து அங்கே கொஞ்சம் மாறுபடும். மீண்டும் என்ன செய்றீங்க? அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் விட்டு இப்படி அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க. கொடுக்க அந்த இடுப்பு வலிங்கிறது 2 நிமிஷத்துல காணாம போயிடும். மருந்து மாத்திரை எதுவுமே நம்ம சாப்பிடல, ஆனா வலி காணாம போகுதா இல்லையா? இதுதாங்க கோது தெரப்பி. இது போல உடம்புல ஏராளமான வலிகள் வருது. அந்த வலிகளை மருந்து மாத்திரை இல்லாம நமக்கு நாமளே ஒரு 2 நிமிஷத்துல எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுத்து 4வது நாள் 5வது நாள் செயல்முறையா செய்ய வச்சு உங்கள் வலிக்கான தீர்வு அப்படிங்கிறது அந்த வகுப்பின் போதே கொடுக்கப்படும். வரக்கூடிய ஜூலை மாதம் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பா கூகுள் மீட்டில் நடக்குது. உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னா இயற்கை மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பை எடுக்க போறாங்க. இந்த வகுப்புல யாரெல்லாம் கலந்துக்கலாம்? சாதாரண யாரு வேணாலும் இந்த வகுப்புல கலந்துக்கலாங்க. உடம்புல வலியை உணரக்கூடிய திறன் இருக்கக்கூடிய யாரு வேணாலும் இந்த வகுப்புல கலந்துக்கலாம். அதே போல மாற்று மருத்துவத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இதை கத்துக்கலாம். கடுமையான வலியோட வருவாங்க, அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துல அந்த வலியை நீக்கும் போது ரொம்ப சந்தோஷமாயி போவாங்க. இந்த மாதிரி ஒரு மேஜிக் தெரப்பியை நீங்க கத்து வச்சுக்கிறது மூலமா உங்களை நம்பி வலிகளோட வரக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த தீர்வை கொடுக்க முடியும். விருப்பம் உள்ளவங்க இந்த வகுப்புல கலந்துக்குங்க.
இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 2000. கீழ்காணும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.